வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் சினிமா வித் மீ திவ்யா. ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட வந்து உங்களோட இப்ப இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்ல உங்களோட ஃபேவரட் டைரக்டர் யாரு அப்படின்னு கேட்டா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட பேர தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். தன்னோட படங்கள் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ கிரியேட் பண்ணி எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியப்பட வச்சிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் மேலயும் வந்து நெறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸும் இருக்கு. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா மாண்புமிகு மாணவன், வேட்டையாடு விளையாடு இந்த மாரி படங்கள ப்ரொடியூஸ் பண்ண மாணிக்கம் நாராயணன் அவர்கிட்ட வந்து இப்ப இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்ல உங்களோட ஃபேவரட் யாரு, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா யாரை பிடிக்கும்னு கேட்டா யாரை பிடிக்காது அப்படின்றதுக்கான பதில சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது, அவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய நடிகரா இருக்காரு, அவர் ரொம்பவே எனக்கு கன்ஃபியூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரியும், அவரோட படம் ஃபுல்லாவே வைலன்ஸ் மட்டும்தான் இருக்கு. வைலன்ஸ் வந்து இருக்கலாம், வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல இருக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக நான் புத்தரா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லல. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களும் இருக்கணும். நம்ம ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான மீடியால இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை வந்து நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத பார்த்தா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இருக்க அஜித் சார் மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அவங்களுக்குலாம் வந்து காசு பணம் சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அதுக்காக காசு பணம் சம்பாதிக்க கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல, அதுவும் முக்கியம் தான். ஸ்டில் 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது செய்யணும். அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல பண்றோமோ அப்போ வந்து நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட அட்வைஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மாணிக்கம் நாராயணன் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இவர் லோகேஷ் கனகராஜை பிடிக்கவே இல்லை, அவர் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்றாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா காசு பணத்துக்காக தான் வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த கருத்தையும் சொல்லியிருக்காரு. நீங்க இதை பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.